காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேய்ச்சல் நிலம், இன்னொன்னு நீர்த்தேக்கம், இல்ல காடுகள், இல்ல வேளாண் பண்ணைகள். இததான் நீ பார்த்த. இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடா இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும். டேய், இத நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன்ல நான் எழுதிட்டு தம்பி, நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா, அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். சொல்றான், உண்மையிலே சொல்லியிருக்கான்பா. ஏதோ வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணப்ல, உண்மையிலே சொல்லியிருக்காப்ல. அதனால அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்ப பேசிட்டு போக, நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான். இதுல என்னன்னா, எங்காலும் ஒருத்தர் வரான், யாருன்னு பெருமை. இந்த உலகம் இனியவை, இந்த உலகம் இனியவை, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. நல்லாதான் இருக்கு சொல்லும்போது, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. அவர் என்ன சொல்றவள, மழை இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மரம் செடி கொடி, மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. இதெல்லாம் இனியனதான். நீரில் வாழ்வனவும் நல்லவை, நீரில் வாழ்வனவும் நல்லவை. கடைசி அவர் வரி சொல்றாம பாருங்க, மனிதர் மிகவும் இனியவன். யாரு? நம்ம பாட்டன் பாரதி எப்படி ஏமாந்திருக்கான் பாரு. இது எல்லாம் சரிதான், மனிதர் மிகவும் இனியவர். இத பூராத்தை அழிச்சவன் யாரு? இந்த இனியவன் தான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன் தான். உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறுகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை. இந்த மனுஷப்பய வந்தான், கதை முடிஞ்சது. அதான் கிளாடு புரிங்க சொல்லலாம். ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை தின்றோம், அருவி ஆறுகளில் நீரள்ளி குடித்தோம். அப்போது நம் பூமி தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தால், பிறகு இவர்கள் வந்தார்கள், பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள். நம் தாய் 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், கற்பிழந்து விட்டால், இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள். காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான். யாரு? EF சிம்மாசன் இருக்கான். அப்ப இத அதே பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிஞர் கிளாடு புரிங்கவும் இதுதான், இந்த கருத்தை தான் வலியுறுத்துறார். அவன் என்ன சொல்றான், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இந்த இயற்கைனா என்ன? எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான். இப்போ இது எது? இந்த என் திரை, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது, இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது, இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது? இவதான், பூமி தாய் தான், இயற்கை தான். விண் உயர கட்டடம், சந்திரமண்டலத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல, கடல்ல மிதக்கிற கப்பல், சாலையில போகிற வேகமா போற வாகனங்கள், எல்லாவற்றத்துக்கும் மூலம் தந்தவள் பூமிதான். கழுத்துல போடுற வைரம், தங்கம் எல்லாம் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாய்ங்கிறத கேள்வி. பூமி என்பது பூமி அல்ல, நம் தாய்.
ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். உனக்கு காச நோய் இருந்து இருமணினா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான். மஞ்சக்கான் மாலைக்கண் இருந்தா உன் பரம்பரைக்கு உன் தாய்க்கு இருக்கான்னு கேட்பான். ஏன்னா தாயின் மார்ல நீ குடிக்கிற பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது. அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அவளுக்கு ஒரு நோயும் இல்ல, அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான். இதான் இங்க இருக்கிற சிக்கல். அவன் என்ன சொல்றான், உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். இயற்கையின் விதியை பாரு. வெப்ப காலத்துல உனக்கு இந்த பழத்தை சாப்பிடணும்னு கொடுக்கும். சப்போட்டா கொடுக்கும், உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும், பதநீர் கொடுக்கும், நாவற்பழம் கொடுக்கும், உனக்கு பலா கொடுக்கும், மா கொடுக்கும். எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது. காலையில என் பிள்ளைக்கு இது உணவு, மாலையில இது உணவு, மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா. ஆனால் அதுல மாசானுவ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு, அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை, இப்ப மாம்பழம்னா 2 மாசம் தான் கிடைக்கும், அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும். 2 மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய், இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய். அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு என்ன மாற்று? நீ சொல்ற மீத்தேன் எடுக்காம என்ன சிமான் செய்யறது, நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற. இப்ப நீ கவனி, இது தீர்ந்து விடுகிற வளம். எது? மீத்தேன். நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம். 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் நெய்வேலியில. இன்னும் 26 ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஏன்? நம்ம இருக்கிறதுனால. பூமி தாயை அப்படியே ஈரக்கொலை, இதயம், நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான். அவன் மன்னார்குடி வர போறதா அவன் திட்டம். ஆனா நீ நெய்வேலியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம். இப்ப நீ வந்தா என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு, வெளியேறா. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில், அணுலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுகுடியும் அமர்த்த முடியாது. அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? நீ வெளியேறு. இப்ப மரபுசார் மின்சாரம் இருக்கு, என்ன இருக்கு? இயற்கையில தயாரிக்க முடியும். என்ன? 66 ஏக்கர்லையும் போனா சூரிய மின் தகடை 66 ஏக்கர்லையும் போன இடையில தூக்க காற்றாலை மின்சாரத்தை காற்றாடிய போடுற. எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ எண்ணி பார்த்துக்கட. ஏன் அதை செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் பயாகாசி எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கிற 1000-1500 அடிக்கு கீழே போய் அவன் நுரையீரல், இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் இருக்கிறாய்? ஏன் திருப்பி எடுத்து வெளியில போட்டினா அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும்? மறுபடி வருமா? அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.